அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். வரும் வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நிஃப்டி வந்து நான் வந்து டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேவா, நல்லாவே தெரியுது இல்லையா? மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இங்கே வந்து லைட்டாக ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கு. பட் ஆனால் இப்போது நீங்கள் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,300 கிட்ட அந்த ரேஞ்சில் இருக்குது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. ஸோ நாளைக்கு அதாவது மண்டே வந்து ஒரு கேப் அப் நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டை தான் நமக்கு காமிக்குது. சப்போஸ் இந்த லெவல், அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இந்த ஹை இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணி நல்லா மேலே போச்சு அப்படிங்கிறப்போ 18,200 250க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்கி அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி இப்படி நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் அப்படின்னா, இந்த மந்த் ஆக்சுவலாக இந்த டைம் ஃப்ரேம் பாருங்கள், அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து யாரெல்லாம் கவனிச்சிங்க அப்படிங்கிறது தெரியல. இதை பாருங்கள் கரெக்டாக. ஸோ தெரியுது இல்லையா? மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஆக்சுவலாக ஒரு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி கரெக்டாக இதை பிரேக் ஆகி மேலே போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நல்லா இப்போ லாஸ்ட் மந்த் அதாவது அக்டோபர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒன்று சைட்வேஸில், அதாவது இந்த மந்த்தோ இல்லை வரப்போகிற மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி சைட்வேஸில் போகும் மார்க்கெட்டு. சரியா? மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகலாம், இல்லை மேலே போகலாம். சரியா? இதுக்கப்புறம் மேலே போகலாம், 19,000 கூட ரீச் ஆகலாம். சரியா? 19,000 கிட்ட கூட ரீச் ஆகலாம். ஆனால் எங்கே போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000க்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த லைன் நல்லா தெரியுது பார்த்தீங்களா? இந்த லைனை வந்து நல்லா பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் விக்கு மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இருந்த எல்லா கேண்டலும் பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டலில் விக்கு தான் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த புல்லிஷ் கேண்டலுக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ், இதுக்கப்புறம் இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வர ட்ரை பண்ணியிருக்கு. பட் இதை வந்து பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வைக்கல. அகெயின் பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒன்று மார்க்கெட் இந்த இடத்துல 18,000 அதாவது 17,500க்கு மேலேயும் 18,500 இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைனா பிரேக் பண்ணி மேலே போகலாம். சரியா? ஆனால் 17,000க்கு கீழே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து இனிமேல் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம மந்த்லி சார்ட் பார்த்துட்டோம். அடுத்தது இதை வீக்லி வச்சு பார்ப்போம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது புல்லிஷ் மொமெண்டம் தான் நமக்கு நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஹையையும் நல்லா பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சுருக்கு. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்கலாம். இல்லை அப்படி இல்லை வேறு ஏதாவது நடக்குது, இல்லை மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது அப்படின்னா கூட அதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 18,000. இந்த 18,000ங்கிறது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். சரி, 18,000 இல்லைனா 17,000 இந்த 900 இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் இந்த வாரம் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் இப்படி கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். ஆனால் இந்த லெவல் இருக்குது இல்லையா 17,000, இதுக்கு கீழே வரதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. சில பேர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அதாவது மந்த்லி ஸ்ட்ராட்டஜி, மந்த்லி பொசிஷனல் ட்ரேட்லாம் எடுப்பாங்க. அவங்க வந்து எப்படி எடுக்கலாம்? சப்போஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா 17,000 புட் ஆப்ஷனை வந்து நீங்கள் செல் பண்ணலாம். 70,000 இல்லை 70,200 அந்த மாதிரியான புட் ஆப்ஷனை வந்து நீங்கள் செல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓரளவு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். சரியா? அதாவது இந்த மந்த்துக்கான எக்ஸ்பைரியில் சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இதை புரிஞ்சுக்கிறோம். சரி, நம்ம வந்து இப்போது இன்ட்ராடேக்கு வருவோம். அதாவது ஒரு 1 hour கேண்டில். ஸோ இப்போ நம்ம 1 hour கேண்டில் பார்க்குறோம். இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதாவது 18,000 அப்படிங்கிறது வந்து இது வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் மேலே போய் அதுக்கப்புறம் கீழே வந்தாலும் மார்க்கெட் பாருங்கள் இந்த இடத்துக்கிட்டேயே ஃபுல்லாக கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா மேலே போயிடுச்சு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போதைக்கு வந்து 18,300க்கு மேலே வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு கேப் அப் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்டு 18,150 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது 15 மினிட்ஸ் வச்சு பார்க்குறோம். 15 மினிட்ஸ் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட், 18,000 ஒரு நல்ல சப்போர்ட்டு. அதே போல் இந்த பாயிண்ட்டு 18,100, ஓகேவா. ஸோ இது வந்து இனிமேல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி, நிஃப்டி எப்படியும் மண்டே வந்து இப்போது கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி இந்த ஹை இருக்கு இல்லையா, 18,180 இருக்கு இல்லையா. ஸோ எப்படியும் இந்த ஹையை தாண்டி தான் மேக்ஸிமம் வந்து ஓப்பன் ஆகும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இதை தாண்டி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லைனை தாண்டி தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ மார்க்கெட் சப்போஸ் கீழே இறங்கினாலும் இந்த லெவல் அப்படின்னா இந்த லெவல் இது வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரியா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போது பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஸோ இதை பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு சைட்வேஸில் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து ஓகேவா. ஸோ இந்த லைன் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்ச நாள் சைட்வேஸில் இருக்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட் இதை வந்து ஸ்ட்ராங்காக இந்த ரெக்டாங்கிள் இந்த பாக்ஸை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே, அதாவது இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே வந்து ஹையை டச் பண்ணிட்டு திரும்ப லோவுக்கு வர்றது, திரும்ப ஹைக்கு போகிறது, இப்படி நடக்கலாம். இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து டே டைம் ஃப்ரேமில். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், ஓகேவா, இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் எப்படியும் மார்க்கெட் வந்து கேப் அப்பில், நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது பேங்க் நிஃப்டியும் ஆஸ் யூஷுவல் கேப் அப்பில் தான் நல்லா ஓப்பன் ஆகும். சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நிஃப்டியில் இந்த லெவல், அதாவது 41,700க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுது, 1 ஹவர் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுது, இதை பிரேக் பண்ணி அப்படின்னா ஃபர்தராக இது வந்து மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இதை டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. சப்போஸ் இதுக்குள்ளேயே மார்க்கெட் இங்கே கேப் அப் ஆகி இதுக்குள்ளேயே இருக்குது, நம்ம போட்டோம் இல்லையா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ், இதுக்குள்ளேயே மார்க்கெட்டை வந்து இங்கே வந்து கரெக்டாக டச் பண்ணிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஏதாச்சும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் திரும்ப இறங்கி ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 ஹவர் கேண்டில் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுது, கிராஸ் அண்ட் க்ளோஸ் வந்து வச்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொசிஷன்ஸை நீங்கள் எடுக்க பாருங்கள். பேங்க் நிஃப்டி மோரோவர் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே போகலாம். அதே போல் பேங்க் நிஃப்டி மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாருங்கள், இந்த லைனை நல்லா பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. சரியா தெரியுதா. ஸோ இது வந்து நல்லா பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. சப்போஸ் இந்த ஆல் டைம் ஹை ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா, 41,800 சம்திங். ஸோ இதை நல்லா பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மந்த்தும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ்கான வாய்ப்பு இருக்கும். சரியா. ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா இனிமேல் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி இனிமேல் இந்த லெவல், அதாவது இந்த 37,000, அதாவது 38,000க்கு கீழே வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.